சர்வசிக்ஷ அபியான் என்கிற பெயரில் ஒரு அனைவருக்கும் கல்வி திட்டம் நடைமுறையில் இருந்தது. ஆசிரியர்களுக்கான பயிற்சி திட்டம் நடைமுறையில் இருக்கிறது. இது போன்ற ஒரு 3 கல்வி திட்டங்களை எல்லாம் இணைத்துதான் இப்போது அவர்கள் சமக்ரா சிக்ஷா என்ற பெயரில் கல்வி திட்டத்தை பெயர் மாற்றம் செய்திருக்கிறார்கள். ஒருங்கிணைந்த கல்வி திட்டம். அது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. நாமும் நடைமுறைப்படுத்தி வருகிறோம். தமிழ்நாடு அரசு அதை கடைபிடித்து வருகிறது. அதற்கு உரிய நிதி வழங்கப்பட வேண்டும். இப்போது அவர்கள் அறிவித்திருப்பது PM ஸ்ரீ என்கிற பள்ளிகள். இந்த பள்ளியை நாம் திறந்தால், அதை நடைமுறைப்படுத்தினால், கட்டாயம் 3 மொழிகளை பிள்ளைகள் கற்றாக வேண்டும். அதிலே இந்தி கட்டாயம், தமிழ் நம்முடைய தாய்மொழி. அவர்கள் போனா போகட்டும், உங்கள் தாய்மொழியையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இரக்கம் காட்டியிருக்கிறார்கள். தாய்மொழியையும் கற்றுக்கொள்ளலாம். ஆங்கிலமோ அல்லது ஏதேனும் ஒரு இந்திய மொழியை 3ஆவதாக கற்றுக்கொள்ளலாம். அவர்களுடைய பார்வையின்படி இந்தி என்பதுதான் முதன்மையானது, கட்டாயமானது. தாய்மொழி அந்தந்த மாநிலத்தை சார்ந்த மக்கள் அவரவர் பேசும் தாய்மொழியை கற்றுக்கொள்ளலாம். அதுவும் கட்டாயம் கிடையாது. விரும்பினால் தாய்மொழியை கற்றுக்கொள்வதோடு இன்னொரு இந்திய மொழியையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு இந்தி மொழி, மலையாளத்தை கற்றுக்கொள்ளலாம், கன்னடத்தை கற்றுக்கொள்ளலாம், தெலுங்கை கற்றுக்கொள்ளலாம். அடிஷனலாக கூடுதலாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும்.